இவிஎம் அவர் யார், ஜிவிஎம்மோட தம்பியா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், என்ன சடனாக இதை பற்றி ஒரு பேச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எலெக்ஷன் வருது இல்லையா, அது சம்மந்தப்பட்ட எல்லாத்த பற்றி நம்ம பேசுவோம், எல்லாம் ஜென்ரல் நாலேஜ் தானே. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டில் எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1982 கேரளாவில் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கான ரெகுலேஷன்ஸ் அண்ட் லா வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால அதுக்கப்புறமும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி லாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அதுதான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சிஸ்டம். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பரில் வந்து கட்சியோட சின்னங்கள் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நமக்கு பிடிச்ச கட்சி, நாம் யாருக்கு வந்து விருப்பப்பட்டு ஓட்ட போடுறோம் அப்படிங்கிறத சீல் அடிச்சு அதை மடிச்சு டபாக்குள்ள போட்டுட்டு வருவோம். பேலட் சிஸ்டம், ஓகேவா? இதுதான் பொதுவாக நடந்துட்டு இருந்தது. ஓட்டிங் மிஷின் வந்ததும் என்னாச்சு அப்படின்னா வந்து இந்த ஓட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்கும். ஆக்சுவலி இப்போலாம் வந்து 3 யூனிட். 2 யூனிட் பற்றி ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சீல் வைப்பீங்கல்ல, இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சீலை வந்து எலக்ட்ரானிக்காக வைக்கிறதுக்காக தான் அந்த சிஸ்டம். அதில் வந்து எல்லா கட்சிகளும் அந்த கட்சிகளுக்கு சின்னங்களும் அதுக்கு பக்கத்தில் வந்து பட்டன்ஸும் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம முன்னாடி எப்பவும் போல் அந்த ஓட்டர்ஸ்க்கான ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த கட்சிக்கு ஓட்ட போட போகிறோமோ அந்த கட்சியோட சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். அப்படி இல்லைனா நோட்டாவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து கண்ட்ரோல் யூனிட்காக வந்து இன்னொரு பீஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் தான் வந்து நம்ம போடுற ஓட்டு எல்லாமே வந்து காஸ்டிங் ஆகும். ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல் யூனிட், இது வந்து காஸ்டிங் யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே பதிகிற ஓட்டு எல்லாமே வந்து அந்த குட்டி டப்பாவில் இருக்கக்கூடிய மெமரியில் தான் வந்து பதியும். இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தோம்னா அது பேட்டரி பேஸ்டாக தான் இருந்தது. ஸோ வந்து நெசசரிலி வந்து அதை நம்ம சார்ஜில் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான கம்பல்ஷன்லாம் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இதில் சில ஸ்கேம்ஸ் தான் வருது. கரெக்டாக தான் நான் இந்த பட்டன் அமுக்கும் போது இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம், ஒருவேளை மாறி போயிடுச்சுன்னா நடுவில் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. கீழே இருக்கிற பட்டன் அமுக்குனா மேலே இருக்கிற சின்னத்துக்கு வந்து ட்வைங் அப்படின்னு சொல்லிட்டு போய் லைட் எரிகிற மாதிரியான கிராஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு அப்போ இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு யூனிட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யாருக்கு ஓட் காஸ்ட் பண்ணோம், நம்ம யார் அப்படின்ற அந்த டீட்டெயிலை வந்து ஒரு ஸ்லிப்பாக பிரிண்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இவங்களுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து அதை வந்து நம்ம பாக்ஸில் வந்து போட்டு போயிடலாம். ஒரு சின்ன ரசீது மாதிரி பார்த்துக்கோங்க, நான் கிணறு வெட்டினதுக்கான ரசீது அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஓட்டு போட்டதுக்கான ரசீது அப்படின்ற மாதிரி இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லிப் வரும். அதுதான் வந்து 3rd யூனிட். இப்போது கரண்ட்டாக வந்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுறது எலெக்ஷன் வந்தால் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இந்த சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன பிரச்சனை, நல்லா தானே இருக்குது. டப்புனு ஓட்டிங் முடிஞ்சதும் வந்து அந்த டேட்டா பேஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து கவுண்டிங்கை முடிச்சு இவங்க வின் பண்ணிட்டாங்க இவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிறத அசால்ட்டாக சொல்லிட்டு இழுத்து மூட்டு போயிடுவாங்க. நல்ல விஷயம் தானே அப்படின்னதும் ஒரு சின்ன புள்ளி வரும் நம்மளோட ஒரு கேப்டன் ஸ்டைலில் நான் சொல்கிறேன். இந்த ஓட்டிங் மிஷின் சிஸ்டம் பொறுத்த வரலையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து ஈஸியான விஷயம் எல்லாத்தையும் எல்லா நாடுகளும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னா வளர்ந்த நாடுகளான யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி, நெதர்லாண்ட், இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஃப்ரான்ஸ், இவங்களாமே வந்து இந்த சிஸ்டமை அக்செப்ட் பண்ணிக்கல. பழைய காலத்தில் எப்படி நம்ம கார்டில் ஓட்டு போடுவோம் அந்த மாதிரி இன்னும் டபாக்குள்ள கொண்டு போய் பேப்பர் போடுற மாதிரி தான் வந்து ஓட்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த இவிஎம்ல வருது, இந்த ஓட்டிங் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதுனால வளர்ந்த நாடுகள் வந்து இது வேண்டாம், நாங்கள் வந்து ஓல்டு மெத்தட்ஸே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இந்தியா தவிர வேறு எந்த நாடுகளுமே வந்து இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்ல வரையானா இல்லை பண்ணுறாங்க, வளர்ந்த நாடுகள் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல வர. பெல்ஜியம் ஃபாலோ பண்ணுறாங்க, எஸ்டோனியா, வெனின்சுலா, அரப் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஜார்டன், மால்தீவ்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஈஜிப்ட், பூட்டான், நேபாள், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க போனோம் அப்படின்னா வந்து உடனே சொல்லுவாங்க வளர்ந்த நாடுகள் ஃபாலோ பண்ணலாம், அங்கே பாப்புலேஷன் கம்மி, அவங்களுக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏரியாவுக்கு வந்து கம்மியாக தானே பேர் இருப்பாங்க, அவங்க வந்து காரில் போட்டு போகலாம், தப்பு இல்லைன்னு நீங்கள் பேச வரலாம். அந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற நாடுகள் கூட இந்த வேலை நமக்கு வேணும்னு ஒதுங்கி போயிருக்காங்க. அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து கை நாட்டுக்கு இருக்கிற பவர் வந்து சிக்னேச்சருக்கு இருக்கா, இல்லைனா வந்து இப்போ இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தானே. கை நாட்டு ஃபோர்ஜரியே பண்ணிட முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ணாதோ. இப்போ சக்கரா படத்துலலாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோர்ஜரி எப்படி பண்ணுறது அப்படின்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனால் சிக்னேச்சர் கம்பேர் பண்ணும்போது கை நாட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை ஏமாத்துறது இல்லைனா அதுக்கான ஒரு டூப்ளிகேஷன் ரெப்ளிகா ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம் தானே. ஆனால் சிக்னேச்சர் ஒரு 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி யார் வேணாலும் போட்டு போகலாம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தாங்க இதுவும். எல்லாத்துமே வந்து டிஜிட்டலைஸ்டாக எடுத்துகிட்டு வர்றது நல்ல விஷயம் தான், நம்மளோட வேலையை வந்து ஈஸியாகிடும். அதே மாதிரி அந்த டைமில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன் நடக்கும்போது அது லோக்கல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எங்கே எலெக்ஷன் நடந்தாலுமே சரி, கண்டிப்பாக இந்த மிஷினால் ப்ராப்ளம் வந்திருக்கு, இந்த மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆச்சு, யூனிட் டப்பாவை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. அதை ரூமர்னு நீங்கள் நினைக்கலாம், உண்மைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மிஷினால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் வந்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. நமக்கு மேஜர் சப்ளை அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டெல்லியிலேருந்து வருது. ஸோ அந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கம்பெனி மட்டும்தான் வந்து அதை காஸ்டிங்கில் இருக்க ஓட்டை கவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க யூனிட்டாக, அவங்க மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் ஒன்ஸ் நம்ம ஓட் போட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் நம்மளோட நாட்டில் வந்து 100% கிடையவே கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்த் சைடில் வந்து ஒரு வேட்பாளர் வந்து சொல்லியிருந்தார், 0 ஓட் வித்தியாசத்தில் வந்து அவர் தோற்றுருப்பார், ஒரு ஓட்டு கூட அவருக்கு வந்து விழலை அப்படிங்கிறது தான். அது எப்படிங்க? அட்லீஸ்ட் என் குடும்பம் கூட எனக்கு ஓட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? எனக்கு நானே தானங்க ஓட் பண்ணேன் என் சின்னத்துக்கு, அப்போ அந்த ஓட்டு கூட எங்கே போச்சு, அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் வந்து எழுப்பியிருந்தார். வாஸ்தவம் தானே இதுதான். நம்ம நியாயமாக எல்லாரும் என்ன நல்லது பண்ணுறாங்க, ஸோ நம்ம கட்சி வைஸ் பார்க்கலனாலும் ஒரு தொகுதி வைஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஓகே இவருக்கு ஓட்டு போட்டோன்னா நம்ம தொகுதியில் நல்லது நடக்கும்னு நினச்சி நாம் ஒருத்தருக்கு வந்து ஓட் காசு பண்ணும்போது அது 100% அவருக்கே போகாமல் நீங்கள் போடுறப்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் யூனிட், அந்த நான் சொன்னல அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்கு இல்லையா, காசு பண்ணுறது அது மேட்ரே கிடையாது. அது டைமாக வந்து ஒரு டெம்பரவரி மெமரி மாதிரி தான், அது ஒரு வந்து பாசிங் சிஸ்டம் மட்டும்தான். அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு பாட்ஸை மாற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஓட்டு போட்டு முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நமக்கு எலெக்ஷன் முடியுது அப்படின்னா வந்து நாளைக்கே கவுண்ட் பண்ணி இல்லை அன்றைக்கி நைட்டே கவுண்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் சொல்ல போகிறாங்களா? இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் 4 நாள் கேப்பில், சம்டைம்ஸ் ஒரு வார கேப்பில் தான் வந்து கவுண்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் கம்ப்யூட்டரைஸ்டு கவுண்டிங்கே. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடைப்பட்ட காலத்தில் என்னதான் இவங்க சீல் வச்சாலும் என்னதான் ஏது பண்ணாலும் கழுகு மாதிரி யாரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்க போகிறதில்ல. அப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க ஏமாத்தாமல் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதை யாருக்கு ஃபேவராக வேணாலும் இல்லை எப்படி வேணாலும் வந்து அசால்ட்டாக மாற்றிட முடியும். அது இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க கண்ட்ரோலில் வந்து மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து அதை மாற்றிட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. உடனே சொல்லலாம், ஆமாம் நம்ம சீல் பண்ணி ஓட்டு போட்ட டப்பாவையும் தான் தூக்கிட்டு வந்து மாற்றி வைப்பாங்க இல்லையா பின்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது ஓரளவு பண்ணாங்க, ஆனால் இதை ஒரு நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் வித்தியாசம். எப்போவுமே வந்து நம்ம இந்த டிமானிட்டைசேஷன்லேயே வந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, அதாவது இந்த பிச்சைக்காரன் படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு இதெல்லாம் பேன் பண்ணிட்டோன்னா எல்லாமே சில்லறையாக இருந்ததுன்னா பதுக்கி வைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனாலே வந்து பிளாக் மணியெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணிடலாம், அது ஒரு நல்ல ரூட் தெரியுமான்னு வந்து அவர் கால் பண்ணி ரேடியோவில் சொல்லுவார்ல, அதே கதை தான். நம்ம வந்து ஓரளவு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக போகாமல் நம்ம முன்ன மாதிரி பழைய டெக்னாலஜியில் அந்த கார்டு யூஸ் பண்ணி சீல் பண்ணி நம்ம ஒரு டப்பாக்குள்ளே போடுறோன்னா ஃப்ராட் அண்ட் பண்ணலாம், ஓரளவு பண்ணலாம். பட் ஆனால் அதை ஓயாமல் பண்ணுறதுக்கான கேப் வந்து அவங்களுக்கு இருக்காது, அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் அது வந்து எலக்ட்ரானிக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து மொத்த ரிசல்ட்டையும் வந்து மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் இப்போ கூட ஒரு படம் வரும்போது வந்து நாஞ்சில் சம்பத் சொல்லுவார்ல, உன்னோட ஃபேவரட் நம்பர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பார் நம்ம ரியோ கிட்ட. உடனே வந்து அவர் வந்து ஒரு நம்பர் சொல்லுவார். சொன்னதும் வந்து கீழே போய் இப்போ பாரு அப்படின்னு வந்து அந்த நம்பர் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து அவர் ஜெயிச்சிட்டா தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த கதை தாங்க சீரியஸாக நடக்கும். இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டு. அதுவும் சாஃப்ட்வேர் அப்படின்னு அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் எலக்ட்ரானிக்காக இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து பைரேட் பண்ணுறது இல்லைனா வந்து அதை பிரேக் பண்ணி உள்ளே இருக்க ரிசல்ட்டை மாற்றுறது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு அசால்ட்டான விஷயம். ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து 100% இது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடான சாஃப்ட்வேராக இருக்குது அண்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றப்போ வந்து இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னா நம்ம பார்க்கவே முடியாது. அதில் வந்து நமக்கு 100% அஷூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் தெரிஞ்சும் இன்னைக்கு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டமில் தான் வந்து நம்ம ஓட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ என்னமா சொல்கிற, பழைய காலத்துக்கு நம்ம பின்னாடி போக முடியாது, எல்லாமே டிஜிட்டலாக ஆகிட்டு இருக்குது, நமக்கு பாப்புலேஷன் வர ரொம்ப அதிகம், டைம் வேஸ்ட் பண்ண சொல்கிறியா? அப்போ இதை வந்து யாரும் நேர்மையாக ஒரு நேர்கோட்டில் இருந்து பண்ண மாட்டாங்களா? இல்லை சின்சியரான ஆஃபீஸர்ஸே இல்லையா அப்படின்னா வந்து அந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நீங்கள் கேப்டன் படத்தில் தான் பார்க்கணும். இல்லைனா வந்து ஏரியாவுக்கு ஒருத்தர் இல்லைனா வந்து தொகுதிக்கு ஒருத்தர் இருந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து அதிசயம். அப்படியே அவங்க இருந்தாலும் வந்து அவங்க சர்வை பண்ணுறது வந்து கஷ்டம். அவங்க ஒருத்தர் மட்டும் கரெக்டாக இருந்து என்ன பண்ணுறது, ஒரு தொகுதியே கரெக்டாக இருந்தால் அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஓகே, ஒருத்தர் மட்டும் இருந்தால் அது அவருக்கு தானங்க பிரச்சனை. ஸோ அவங்க மேலெல்லாம் வந்து ரிலை ஆகிறத விட்டுட்டு இந்த டிஜிட்டலைசேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பண்ணுவோமா? என்ன அப்படின்னா வந்து டிரான்ஸ்பரன்சி. இப்போலாம் ஊனா வந்து நான் லைவ் போடவா, லைவில் எல்லாத்தையும் காட்டவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கவுண்டிங் சிஸ்டம்க்கு லைவ் எடுத்துகிட்டு வாங்களேன், அது ஒரு நல்ல ஆப்ஷன் தானே அப்படின்னா. அதுலேயும் ஃப்ராட்லண்ட் பண்ணலாம், பட் ஆனால் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நேராக நடக்குது அப்படின்றப்போ அப்போ அதோட சான்சஸ் வந்து நமக்கு குறையும் இல்லையா? ஏன்னா ஒரு சென்ட்ரலைஸ் சர்வரோ இல்லைனா ஒரு க்ளவுட் சிஸ்டமோ வச்சு கலெக்டிவாக வந்து ஓட் காஸ்ட் பண்ணும்போதே வந்து அதை லைவாக பார்த்து நம்மளால் வந்து ரிசல்ட் சொல்லிட முடியுமான்னு கேட்டால் தாராளமாக. நம்ம ஊரில் வந்து மூலக்காரங்க நிறையா இருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுப்பா அப்படின்னா போட்டி போட்டுட்டு உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதில் வந்து எந்த பிரேக்கேஜும் லீக்கேஜும் இல்லாமல் ஒரு நல்ல சாஃப்ட்வேராக பிக் பண்ணி ஒரு க்ளவுட் சிஸ்டம் மாதிரி போட்டு இல்லைனா ஒரு லைவ்
லைவ் சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணி அப்படியே லைவ் கவுண்டராக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு காட்ட முடியும். அட நம்ம கண்ணு முன்னாடி காட்டலனா கூட ஒரு ஜூரி செக்ஷன் மாதிரி வச்சு காட்டிட்டு எண்ட் ஆஃப் டே அன்றைக்கி காலையில் நடக்குதுன்னா 6 மணிக்கு லாஸ்ட் ஓட்டிங் காஸ்ட் ஆனதும் வந்து கட்சி வைஸ் அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து இவங்க தான் வின்னு காட்டுற அளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்குது. இல்லைன்னு சொல்லுங்கள், இருக்கா இல்லையா? உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ண மாட்டாங்க. பண்ணுனா இவங்களால நடுவில் கோல்மால் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நான் சொல்கிற மாதிரியான ஒரு மெத்தடாலஜியில் வந்து ப்ராப்ளமே இருக்காதான்னு கேட்டால் வந்து எல்லா மெத்தட்ஸ்லையும் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. எல்லா பக்கமும் ஊழல் நடக்கு, கரப்ஷன் இருக்குது. பட் ஆனால் ஒவ்வொன்றா எப்படி ரிசால்வ் பண்ணலாம், அட் பெஸ்ட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் வந்து நம்ம தேடுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான நூட்கோள்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் அப்படியே தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. எலெக்ஷன் பக்கமாக இருக்கா இல்லையா? ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடாலஜியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பழைய ஓட்காஸ்டிங் சிஸ்டம் தான் வந்து நல்லா இருக்கா, இல்லை இவிஎம்ல பிரச்சனை இல்லை, இந்த மாதிரியான சிறு திருத்தங்கள்லாம் வந்து தொழில்நுட்பத்தில் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸ்பெஷலி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கூட சில ஐடியாஸ் வரலாம். பாருங்க கிருத்தி, இப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும், காஸ்டிங் சிஸ்டம் வந்து இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான பதிவுகள்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா மேபி அதெல்லாம் எடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஸ்கஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்படி இருந்தால் இந்த ஓட்டிங் சிஸ்டம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், 100% ஜென்யூனாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இதுலேருந்து சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம அக்னிச்சிறகேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.